ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஈஸியான வழி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லிக்கிறேன். அப்படி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் 5 to 6 hours ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் ஆகும். இதுக்காக நான் ஒரு 1 hour ஒர்க் பண்ணியிருப்பேன், என்னோட டீம் ஒரு 4 to 5 hours ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் நாட் ஈஸி. செகண்ட், இந்த ஐடியாஸ்லாம் சொல்கிறது ஈஸி, பட் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் நீ பண்ணி பாரு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நான் கொடுக்குற ஐடியாஸை ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட் எடுத்துலாம் கொடுக்க கிடையாது. இதர் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் பே பண்ணியிருப்பேன், இல்லை இந்த சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், இல்லை இந்த சர்வீஸை இன்னொருத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதை நான் பார்த்துருப்பேன். அந்த மாதிரியான ரியல் டைம் ஐடியாஸ் தான் நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறேன், எல்லாருமே ஆன்லைனில் மணி மேக் பண்ணணுன்றது என்னோட ஜெனுவனான விஷ். அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ மேக் பண்ணி மணி மேக் பண்ணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நிஜமாவே நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டு ப்ரூவ் தட் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணலான்னு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதோட மானிட்டைசேஷன்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வீடியோவுக்கும் உங்களுக்கு முன்னாடி ஆட் ப்ளே ஆகிருக்காது. இனிமேல் நான் கொடுக்க போகிற ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் மானிட்டைசேஷன் ஆஃப். மீனிங் என்னோட டைம் அண்ட் எஃபோர்ட்டை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல், எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸுமே இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த வீடியோவில் ஒரு 6 ஈஸி ஸ்கில்ஸ், மீனிங் ஒரு 1 week 10 daysல இந்த ஸ்கில்ஸ்லாம் ஈஸியாக அக்வயர் பண்ணிவிட்டு அது மூலயமா மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும். அது என்ன 6 ஈஸி ஸ்கில்ஸ்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் அ ஃபேக்ட் இந்த 6 waysல 5 waysக்கு நான் பர்சனலாக மணி இன்னொருத்தவங்களுக்கு பே பண்ணியிருக்கேன், அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி எனக்கு சர்வீஸ் பண்ணதுனால. பயப்பட வேணாம், ஃபிக்மா, ஃபோட்டோஷாப் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் canva.com அந்த கேன்வா டூல் யூஸ் பண்ணி நம்மளால் எந்த ஒரு கிராஃபிக் டிசைனிங் நாலேஜுமே இல்லைனாலும் நம்மளால் ஈஸியாக சில டிசைன்ஸ்லாம் பண்ண முடியும். எதுக்கெல்லாம் டிசைன் பண்ணலான்னா தம்ப்நெயில், போஸ்டர், ப்ரௌசர், ரெஸ்யூமே, ஃப்ளையர்ஸ், மேகசின், இந்த மாதிரி எதெல்லாம் வந்துட்டு போஸ்டராக டிசைன் பண்ணலாமோ அது எல்லாமே கேன்வாவில் உங்களால் ஃப்ரீயாக டிசைன் பண்ண முடியும். நான் பர்சனலாக கேன்வாவில் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்னோட டீம் யூஸ் பண்ணுறதுக்காக. பட் ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு அவ்வளோ கிராஃபிக் எலமெண்ட்ஸ் கிடைக்கும். நிஜமாவே ஒரு சிம்பிள் சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கோ ஒரு போஸ்டரோ எதுவுமே தெரியாமல் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா 1 weekல பண்ண முடிகிற ஒரு ஸ்கில் தான். இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைன் தான் போகணும்னு கூட கிடையாது. லாஸ்ட் வீக் ஒரு பையனை வந்து ஜிம்மில் மீட் பண்ணேன். அந்த பையன் வந்து கேன்வா யூஸ் பண்ணி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ், ஷாப்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவை. இப்போ லெட்ஸே ஒரு ஆஃபர் போடுறோம், இந்த ஹோட்டல் மெனு, இந்த மாதிரி எதெல்லாம் வந்துட்டு ஒரு டிசைனிங் தேவைப்படுதோ அந்த எல்லா ஒர்க்கையும் கேன்வா யூஸ் பண்ணி அந்த பையன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ்லாம் ஏதோ ஒரு டைப் ஆஃப் டிசைனிங் தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஒரு 4லேருந்து 5 பேரை நம்ம கிளைண்ட்டை மாற்றிக்கிட்டாலே போதும், சைடு இன்கமாகவே நம்மளால் வாங்க முடியும். அகெயின் பயப்பட வேணாம், எந்த கோடிங்கும் இல்லாமல் வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அது மூலமாகவும் உங்களால் ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்கு உங்களால் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபன் ஃபேக்ட், இப்போ எனக்கு பர்சனல் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஒரு ஏஜென்சிட்ட பேசினேன், அவங்க 25,000 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. எனக்கு ஓகே, ஒரு நல்ல வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு 20,000 to 25,000 ஸ்பெண்ட் பண்ணுறது பரவாயில்ல. என்ன மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு ஒரு பர்சனல் வெப்சைட் தேவைப்படும், பிராண்ட்ஸ்க்கு தேவைப்படும், பிஸ்னஸ்க்கு தேவைப்படும், வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு வெப்சைட்ன்றது வந்துட்டு இன்றைக்கி ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் மாதிரி. இந்த வேர்ட்பிரஸ் ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க், கோடே இல்லாமல் ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்க ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து நம்ம ஒரு பேசிக் வெப்சைட்டை பில்ட் பண்ணிட முடியும். ஒரு நாலேஜுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேஜ் வேர்ட்பிரஸ் வெப் டெவலப் பண்ணுறதுக்கு 7 daysலேருந்து 10 days தான் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு டைம் பிளாகிங் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அப்போ வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி நானே தான் என்னோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணேன். ராகுல், அதே மாதிரி இப்போயும் உனக்கு பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம்ல? நோ, இப்போ எனக்கு டைம் இல்லை. அதனால இந்த ஒர்க்கை மற்றவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து அவங்களெல்லாம் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணி தராங்களா, ஓகே ஐ பே யூ, கிவ் த வெப்சைட். ஸோ உங்களால் இந்த ஒரு சிம்பிள் ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு 10 to 20 டிசைன்ஸ் ஆஃப் வெப்சைட் உங்களால் கிரியேட் பண்ணாலே போதும். அது ரெப்பீட்டடாக நிறைய பேருக்கு உங்களால் செல்லும் பண்ண முடியும். இது எப்படி லேர்ன் பண்ணுறது? யூடியூப்ல போயிட்டு பேசிக் வேர்ட்பிரஸ் வெப் டெவலப் பண்ணுறது எப்படின்னு டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வரும், அதிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க. அந்த வீடியோக்குள்ளேயும் போயிட்டு உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்டு போயிடுவ, சொல்கிறது ஈஸி, கஷ்டம் பண்ணுறது தான் கஷ்டம்னு டைப் பண்ணிட்டு இருக்க வேணாம். எனக்கு ஒரு இந்த மாதிரி காமெண்ட்ஸ், உனக்கு என்னப்பா சொல்லிட்டு போயிடுவேன். வீடியோ எடிட்டிங் நிஜமாவே அதிக ஸ்கில் தேவைப்படும். ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா எடிட் பண்ண முடியும். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு
ரொம்ப நல்லா தெரியணும்னு கிடையாது. நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு 5 to 10 hours ஆச்சு. பட் அதிகமாக டைம் ஆச்சே தவிர அது அதிகமாக கஷ்டமாலாம் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் இப்போ இந்த சேனலுக்கு ஃபுல் டைமாக வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனே என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணுறப்ப எந்த ஒரு நாலேஜ்லாம் இல்லை, டூல் எப்படி ஒர்க் ஆகும்லாம் தெரியாது. டேரெக்டாக டூலை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன், வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணுறான்னு சொல்லிட்டேன், எடிட் பண்ணிட்டான். யூடியூப்ல போயிட்டு எப்படி ட்ரிம் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு 1 hour போதும். ஒரு சிம்பிள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு 1 week லேர்ன் பண்ணாலே தட்ஸ் மோர் தென் இனஃப். அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 7.5 hours இந்தியன்ஸ் வந்துட்டு மொபைல் ஃபோனில் எவ்ரிடே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் 7.5 hours ஆஃப் கான்டென்ட் எல்லாருமே டெய்லியும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் ஹியூஜ். இவ்வளோ கான்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? என்ன மாதிரி, உங்களை மாதிரி ஏதோ ஒரு பர்சன், ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிராண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எப்படி அப்படியே வருமா? யாரோ ஒரு வீடியோ எடிட்டர் எடிட் பண்ணுறதுனால தானே வரும். இப்போ இவ்வளோ கான்டென்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அவ்வளோ வீடியோ எடிட்டர்ஸ்க்கான டிமாண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் அந்த ஸ்கில்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டஃப் இல்லைன்றப்போ கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. அகைன் என்னோட ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள், என்கிட்ட வீடியோ பேசிக்காக எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால், எனக்கு நல்லா எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு என்னோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணு ஒரு யூடியூபர், அந்த பொண்ணுக்கு அவன் தான் எடிட் பண்ணுறான். இந்த 2 பேருக்கும் எடிட் பண்ணது போக தனியாக வந்துட்டு ஒரு ஆட் ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு யாரும் சொல்லித்தரல, எந்த கோர்ஸும் போல, ஜஸ்ட் யூடியூப்பை பார்க்குறான். அவனுக்கு வேணுன்ற எடிட்டிங் ஸ்கில் எல்லாம் அதுலேருந்தே லேர்ன் பண்ணிக்கிறான். அது மூலமாக மணி மேக் பண்ணுறான். நமக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்துட்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதே ஸ்கில்லை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலயமா ஆன்லைனில் நம்மளால் மணி மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போது நேற்று அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து செஸ் விளையாடுறதுக்கு தெரியும், ரொம்ப பயங்கரமாக விளையாட மாட்டான். பட் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தெரியும். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு 4-5 குழந்தைங்களுக்கு டெய்லியும் செஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கான். நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ எப்படி ஆன்லைனில் வந்துட்டு கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுன்னு நேற்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் அவனுக்கு ஐடியா கொடுத்தது என்ன அப்படின்னா, உனக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உனக்கு செஸ் ஸ்கில் இருக்குது. நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி செஸ் ரிலேட்டடாக ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த போஸ்ட் பண்ணுற கான்டென்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி நான் ஒரு ஆன்லைனில் செஸ் அகாடமி வச்சுருக்கேன், உங்கள் குழந்தைய வந்துட்டு என்னோட செஸ் அகாடமியில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிம்பிள். ஜஸ்ட் ஒரு 5000 பீப்புளை ரீச் பண்ணாலே போதும். ஒரு 4-5 பேர் வந்துட்டு கன்வெர்ட் ஆவாங்க. இப்போ ஆஃப்லைனில் 2-3 இடத்துக்கு வேறு குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்கான டைமில் இவன் வந்துட்டு ஆன்லைனில் ஒரு 10-15 குழந்தைங்களை ஷெடியூல் பண்ணி அவனால் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட முடியும். இந்த மெத்தடுக்கு அவன் ₹1 கூட அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு பயங்கரமான எஃபோர்ட் போடணும்னு கிடையாது. நிறைய பேர் அவங்க என்ன சர்வீஸ் வச்சுருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறோன்னு ஆன்லைனில் ஷேர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ பட் பார்க்குற மக்கள் ரொம்ப அதிகம்ன்றதுனால ஈஸியான கன்வர்ஷன் உங்களோட சர்வீஸ்க்கு கிடைக்கும். அந்த ஒரு சிம்பிள் ஸ்கில்லாக இருந்தாலும் அதை உங்களால் மானிட்டைஸும் பண்ண முடியும். ஆன்லைன் டியூட்டரிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னோட மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட், விச் இஸ் அ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அதில் லாஸ்ட் மந்த் அதிகமாக பே வாங்கினது யார், இத்தனைக்கும் பார்ட் டைம் ட்ரெயினர்ஸ் அதிகமாக பே வாங்கினது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் மூலமா அவங்களுக்கு ₹12,000 earn பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் அஸ் அ சைடு இன்கம். அவங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்களுக்கு பேஷனேட்டாக இருக்குது. எவ்ரிடே ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 12,000 சாட்டர்டே சண்டே. அகெயின் 7.5 hours ஆஃப் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறோன்னா அவ்வளோ பேர் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்க, அவ்வளோ பேர் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ பிஸ்னஸ் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அவ்வளோ பிராண்ட்ஸ் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ லெட்ஸ் சே எனக்கே வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்ரி மந்த் நான் பே பண்ணுறேன். ஏன்னா கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதே அவ்வளோ டஃப்பான ஜாப். அதை நான் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, ட்விட்டரில் அப்லோட் பண்ணுறது, லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுறது. ஸோ இதுவே ஒரு தனி ஜாப் மாதிரி இருக்கும். எதெல்லாம் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லையோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரை வச்சு நான் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி எவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவங்க எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியா மேனேஜர் தேவைப்படுது. நான் ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். பட் அதை தாண்டி எவ்வளவோ ஒர்க் இருக்கும் ஒரு சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ணுறது. ஒருத்தவங்களுக்கு வர்ச்சுவலாக, அதாவது நம்ம வேற ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்களோட ஒர்க் எல்லாத்துக்கும் அசிஸ்ட் பண்ணுறது, வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம்ல. இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஹெல்ப் அவங்களோட பிஸ்னஸ்க்கு பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆப்ரேஷன்ஸ்ன்னு இருக்கும், HR டிபார்ட்மெண்ட்னு இருக்கும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கும், மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஈவன் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தால் கூட ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஸ்னஸ் ஓனர் உட்காந்துட்டு எவ்ரிடே இந்த 2-3 டிபார்ட்மெண்ட்டையும்
பார்க்குறதுக்கே ஃபுல் டைம் அவங்களுக்கு போயிடும். ப்ளஸ் அவங்களோட பர்சனல் ஒர்க்குன்னு இருக்கும், மெயில் பார்க்கணும், கேலண்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி அவங்களுக்குன்னு நிறைய ஒர்க் இருக்கும். அதெல்லாம் அவங்க பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பட் யாராச்சும் பண்ணி கொடுத்தா அதை அவுட் சோர்ஸ் பண்ண முடிஞ்சால் அவங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்களுக்கான அசிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம். இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்கில் இருக்கணும்னு கிடையாது. இங்கே நம்ம ஆஃபர் பண்ணுறது என்னென்னா, நம்மளோட டைம் அண்ட் எஃபோர்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கான டைமை சேவ் பண்ணுறது மூலயமா அவங்க நமக்கு பே பண்ணுறாங்க. இந்த 6 சர்வீஸில் 5 சர்வீஸ்க்கு நானே மணி பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படின்னு வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் ஆக்சுவலாக ஏதோ ஒரு டைப் ஆஃப் சர்வீஸோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா போய் ஆன்லைனில் நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணணும். ஒரு 100 பேரை ரீச் அவுட் பண்ணால் தான் ஒரு 10 பேர் வந்துட்டு ஓகே இன்னும் ஃபர்தராக சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அந்த 10 பேர்லேருந்து ஒரு 2